ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பால் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு பாக்கெட் பாலை 2 பேர் எப்படி குடிக்கிறது சரின்னு சொல்லிட்டு பாதி பாலை மட்டும் எடுத்து காய்ச்சிட்டு, பாதி பாலை காய்ச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, சாயந்தரம் சரி சாயந்தரம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு காஃபி போடலான்ட்டு பாலை எடுத்தா, பால் பார்த்தா தயிராயிருச்சு. ஸோ கடவுளே என்ன செய்கிறது? எவ்வளவோ தயிர் ஆகுறதுக்கு என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் பாலை மட்டும் தான் காய்ச்சி வச்சோம். ஆனால் அது தயிராயிடுச்சு. நீங்களும் இனி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ கெட்டியா, எவ்வளோ ஸ்வீட்டா எப்படி இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்க அல்வா துண்டு மாணிக்க அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா? ச்சே! நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல் டெய்லி நம்மளுக்கு தயிர் வேணும்னா கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம பேசாட்டுக்கு அந்த பாலை காய்ச்சி வச்சுட்டு சாயந்தரம் பார்த்தா தயிராயிரும். அதை எடுத்து நம்ம அப்படியே ரைஸ் தின்னோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.